அந்த கேப்ல வந்து நாங்க தங்கியிருக்க ஸ்டேல வந்து சும்மா லக்கேஜ் எல்லாம் டிராப் பண்ணிட்டோம். இப்போ செக்இன் பண்ண முடியாதுன்னாங்க. இங்க செக்இன் வந்து 2 மணி. நாங்க வந்து அவங்க கிட்ட 1 மணிக்கு பண்ணி தாங்கன்னு கேட்டிருக்கோம். 1 மணிக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு ஒரு ஹாங்காங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க டாப் ஸ்பீக்கர் கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம், எல்லாம் நூடுல் ரைஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். வர வர காட்டுறோம். அது என்ன பேருன்னு தெரியல. டக் ஆர்டர் பண்ணிருக்கோம், சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்கோம். இங்க வந்துட்டு பைத்தியக்காரங்க நான்லாம் போய் சாப்பிடுங்க. ஒரு நாங்க 4 பேர் இங்க வந்துட்டோம். 4 பேர் அவங்க வெஜ் சாப்பிட்றேன்ட்டு இந்தியன் கறி மிக்ஸ் ஒன்று போயிருக்காங்க. அங்க போய் மேகி சாப்பிடுங்க. அங்க போய் அதுவும் எதுவும் சாப்பிடல, மேகி சாப்பிட போறாங்கன்னா. அதனால நாங்க இங்க தனியா வந்துட்டோம். ஸோ எப்படி இருக்கு ஹாங்காங் டிஷ்லாம் எப்படி இருக்குன்னு நாங்க உங்களுக்கு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கு 4 கிளாஸ் 4 ஸ்ட்ரா வேற கொடுத்துருக்காங்க. ஜூஸ் மாதிரி தராங்க வாட்டர் பாட்டில. பாப்போம். அவங்க ஆக்சுவலா ஜூஸ் லிஸ்ட் தான் வச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி சர்வ் பண்றாங்க. ஆமா, இது எதுக்கு எங்களுக்கு கொடுத்தீங்க? போக போக தண்ணிக்கு என்ன பண்றாங்கன்றத பாப்போம். இது நூடுல்ஸ் சாப்பிடறான்னு காட்டுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. சாப்பிட போறது இல்லை, எனக்கு சாப்பிட தெரியாது. இது வந்து நான் வந்து டக்கோட நூடுல்ஸ் கேட்டேன்னா இது அது இதுக்கு ஒரு சூப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து டக்கு ஷ்ரிம்போட நூடுல்ஸ் கேட்டிருந்தாரு, அது இது. அதுக்கப்புறம் இவர் ரைஸு வித் சிக்கன் கேட்டிருந்தாரு. ஸோ இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சூப் இருக்குது. இந்த சூப் மட்டும் கலர் வேற மாதிரி இருக்குது, இது ரெண்டும் கலர் வேற மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி? ஓ ஆஹா, அப்போ எங்களுக்கு நூடுல்ஸ் வடிச்ச தண்ணி, நூடுல்ஸ் வச்ச தண்ணியா? எதையாவது சொல்லுவேல நீ. இவர் வந்து சிக்கனோட ரைஸ் கேட்டிருந்தாரு. இது கிரேவி இல்லாமல் அந்த ஆயிஸ்டர் சாஸோட வந்துருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு சூப் வந்திருக்கு. இது நூடுல்ஸ் சாப்பிட்டோம், கொஞ்சம் ராவாக இருக்குது. டக்கு வந்து சிக்கன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன, நம்ம இந்தியன் மசாலாலாம் இங்கே கிடையாது. ஸோ கொஞ்சம் எல்லாமே ராவாக தான் இருக்குது. உனக்கு எப்படிப்பா பிடிச்சிருக்கு? டக்கு சிக்கன் மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேக வச்சிருக்கலாம் அவங்க. ரைஸ் எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கு, கொஞ்சம் காரமா. மசாலா டேஸ்ட் இருக்கு, என்ன தண்ணியா இருக்கு. அவ்வளவுதான், சூப்பர். தம்பி உனக்கு எப்ப ரைஸ் பிடிச்சிருக்கா? சாஸ் ரொம்ப இனிக்குது. ஆயிஸ்டர் சாஸ் அவர் அந்த அங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள போட்டு சாப்பிட போகிறான்னு நினைக்கிறேன். நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ட கடை இது வந்து எங்களுக்கு வந்து 410 ஆச்சு. இங்கே இப்போ கரி இந்தியன் மிக்ஸுங்கிற ஒரு கடையில சாப்பிட வந்தோம். இவங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஹிந்திக்காரங்களா தான் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. பட் டீசன்ட் சர்விங்க. நாங்க வந்து பசிக்காக ஏதோ ஒரு சாப்பிடுங்கிறதுக்காக ஆலு பரோட்டா, கோபி பரோட்டா, பன்னீர் பரோட்டா தான் சாப்பிட்டோம். சைடிஷ் எதுவும் கொடுக்கல, சாஸ் தான் கொடுத்தாங்க. பட் டீசென்ட் டேஸ்டா சட்னியும் கொடுத்தாங்க. சாஸும் சட்னியும் கொடுத்தாங்க. டீசென்ட் டேஸ்ட் இருந்தது. அப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்டோம். மொத்தமாக சேர்த்து எங்களுக்கு வந்து ஒரு 358 பாட் தான் ஆச்சு. நாங்க 4 வெஜிடேரியன் சாப்பிட்டோம். மொத்தமாவே எங்களுக்கு வந்து per head ஒரு 80 பாட் தான் வந்திருக்கும். இந்தியன்ஸ் யாராவது வந்தாங்க அண்ட் இந்தியன் ஃபுட்டுக்கு கிரேவிங் இருக்கு, இல்ல ரொம்ப நாளா வெளியே சாப்பிட்டதுவா இருக்கு அப்படின்னா பேங்காக்ல இந்த இடத்துக்கு வரலாம். அது எங்கன்னா கரெக்டா மேடு மங்கில நாங்க தங்கி இருக்கோம், அது பக்கத்துல இருக்குது. ஒரு வாட்டி உங்க இந்தியன்ஸ் உங்க இந்தியால இருக்க மாதிரி காஃபி இருக்காது, மில்க் வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். சோ அது மட்டும் பாத்துக்கோங்க. நமக்கு எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க? நமக்கு வந்து 415 410. இப்போ அடுத்து என்ன பிளான்னா இந்த சைடு போய் அப்படியே சிம் வாங்க போறோம். அதான் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை. ஏன்னா 7-Elevenல வந்து 1 month பேக் தான் இருக்குன்ட்டாங்க. எங்களுக்கு 8 day பேக் போதும். ஸோ அதனால இந்த பஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஒரு டிராவல் பண்ணி பார்க்கணும் ஆசையா இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா தெரியல. இந்த ரோட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, ரோடு கிராஸ் பண்றோம். இந்த பக்கம் ஒரு ரோடு ஒரு நல்லா இருக்கு. 8 மீட்டர் கேப்ல தான் வண்டி ஓட்டுறாங்க. ரோட்ஸ் ரொம்ப கிளீனா இருக்கு. டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கிறாங்க. இப்பவே நாங்க சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கோம். எந்த டிராஃபிக் கிளீனா இருக்கு. ரொம்ப ரொம்ப பெருசா குப்பையெல்லாம் நீட்டா இருக்கு. அண்ட் ரொம்ப டீசெண்டா இருக்கு இந்த இடத்துல இருக்கு. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க இங்க காசான், இது இந்த ரோடு பேர் எங்களுக்கு தெரியல. ஆனா கேள அவங்ககிட்ட சொல்லுங்க. ரோட் நேம் கோவாசான் ரோட்ல தான் இப்ப நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். கௌசான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கௌசான் மொபைல்ஸ்ங்கிற ஷாப்புக்கு நாங்க இங்க வந்து சிம் வாங்க வந்தோம். ஏன்னா நாங்க விசாரிச்ச போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து 7-Eleven ஸ்டோர்ல சிம் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 7-Eleven ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா 30 நாளைக்கு குறைஞ்சு சிம் கிடைக்கல. நான் ஒரு ஷாப்ல கேட்டு பார்த்தோம். பட் எதுலயுமே சரியா வரல. இன்னொன்னு நாங்க ஒரு 7 நாள் ட்ரிப்புக்கு தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்றதுனால 30 நாளுக்கான இது எங்களுக்கு தேவைப்படல. அது ரொம்ப காஸ்ட்லியாவும் இருந்தது. எவ்வளவு இருந்தது? அது வந்து 999 1000 பாட். அப்புறம் ஐ மீன் விச் இஸ் சிக்னிஃபிகன்ட் காஸ்ட். அதனால நாங்க அதை செலவு பண்றது யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ இந்த கரி இந்தியன் மிக்ஸ்ல நாங்க சாப்பிட்டுருந்தோம் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த கடையில வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் போய் விசாரிங்க, அவங்க வந்துட்டு நீங்க கேட்கிற பேக்கேஜ்ல பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 7 days 1 day 10 day பேக்கேஜ் எல்லாம் நிறைய வச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த பேக்கேஜ் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ காசான் மொபைல்ஸ் வந்தீங்க அப்படின்னா அவங்களே பார்த்து பண்ணி தராங்க. இவர் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன், தோனி ஃபேன். நீங்க தோனி ஃபேன் சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா நல்லா பேச்சு போடுவாரு, டிஸ்கவுண்ட் தர மாட்டாரு. இட்ஸ் ஓகே. பை பை. Thank you. 7 Lucky 7. Thank you sir. பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஃபாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த ஒரு கஃபே நாங்க பார்த்தோம். இது என்ன கஃபேனா, இது நார்மல் கஃபே கிடையாது, இது ஒரு ஹஸ்கி கஃபே. கிளாஸ் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலாம் இந்த மாதிரி தான் போலாம். ஹஸ்கி கஃபே. இந்த கஃபே வந்துட்டு ஷார்ட்டி அப்படின்ற ஒரு லேடி நடத்திட்டு வராங்க. அவங்களுக்கு 60-65 கண்டிப்பா இருக்கும். அவங்க வந்து இந்த ஹஸ்கீஸ் எல்லாம் அவங்களோட வீட்டுல பராமரிச்சுட்டு வராங்க. இந்த வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஃபுல்லாவே. இந்த இது கஃபே இது இது பாத்தீங்கன்னா இதான் இது. ஸோ அப்படியே இப்படியே போனீங்கன்னா சுத்தி வீடு இருக்கு. இங்க இதுதான் ஹஸ்கி வளர்க்குற இந்த சைடு எல்லாம் இருக்கு. அங்க உள்ள போய் இப்போ ஹஸ்கியோட விளையாட போறோம். அங்க சிம்மு வாங்கிட்டு நேரம் இங்கதான் வந்திருக்கோம். அவர் மட்டும் வரலன்னு சொல்லிட்டாரு. ஹாய் சொல்றா. அவருக்கு நாயினா பயம், அதனால வரலன்னு சொல்லிட்டாரு. காசு செலவு பண்றதுனால எனக்கு பயம் தான். எல்லாமே பயம். அவர் ஒரு தென்னாலி கமல் மாதிரி. எனக்கு நாயினா பயம் கிடையாது, 350 பாட் செலவு பண்ணும் அதுதான். ஆமா, இங்க வந்து ஒரு ஆளுக்கு 350 பாட்டு பிளஸ் 2 ட்ரிங்க் தராங்க. அதுக்கு பிளஸ் இந்த ஹஸ்கியோட இந்த விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம விளையாடிக்கலாம். ஒரு போட்டோ அதுக்கு பிளஸ் போட்டோ எடுக்கணும்னா அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா 300 பாட்டு போல அந்த ஹஸ்கிலாம் மேலே நிற்கிற மாதிரி. ஆனால் எங்களுக்கு வந்து அது காம்ப்ளிமெண்ட்டாக 7 வாங்கியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் சேர்ந்து மொத்த ஹஸ்கியோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். இங்கே வா, பிட் பண்ணுங்கடா. இடம் ரொம்ப கிளீனா இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி நாங்க ஒரு லாஸ்ட் 1 hour இங்க இருக்கோம். ரொம்ப சூப்பரா இருந்தது இடம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 சிம்பிள் வச்ச வீலாக இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20 டாக்ஸ் கிட்ட இருந்திருக்கும். நாங்க எல்லாருமே பர்சனலா இண்டிவிஜுவலா அது கூட போட்டோஸ் எடுத்துருக்கோம், குரூப் போட்டோஸ் எடுத்திருக்கோம், அத வீடியோஸ் எடுத்திருக்கோம், எல்லாமே எடுத்திருக்கோம். அப்புறம் இங்க இருந்து ஹஸ்கி இந்த பர்టిక్యులர் கூண்டுல இருந்து உள்ள அவங்களோட கேஜுக்கு போற வரைக்கும் அந்த இதான் கேஜ். இது வந்து நம்ம போட்டோ ஷூட் எடுக்கிற ஸ்பாட். இங்க இருந்து ஒரு பயங்கர ரேஜா ஓடிச்சு. அதை நாங்க ஸ்லோ மோஷன்ல எடுத்துட்டு நான் உங்களுக்கு வீடியோல அட்டாச் பண்றேன். சூப்பரா இருந்தது. இது எவ்வளவு ரேஜா இருந்தது, ஐ மீன் ரேஜா இருக்கிறத தாண்டி நாங்க விளையாடும்போது ரொம்ப கியூட்டா இருந்தது. சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி இதுக்கு வந்து மொத்தமா 350 தாய் பாட் காஸ்ட் ஆச்சு. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வந்து ஒரு வர்த்தி எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அங்கே 350 பாட் கொடுத்ததுக்கு நமக்கு ஆளுக்கு ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டிலும் ப்ளஸ் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க், அதாவது இந்த இதில் ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டில் ப்ளஸ் நம்ம அந்த ஹஸ்கியோட ஃபோட்டோஸ் விளாண்டுக்கலாம். 1 hour ப்ளஸ் இங்கே தான் நம்ம டைம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இதுவும் ஓகே தான். 350 பாட்டுக்கு ஒர்த்து தான். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 7-Eleven ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதில் தான் இருக்கும். நாங்கள் மேட் மங்கி ஹாஸ்டல் எங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நாங்கள் அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மதியான சாப்பாடே நாங்கள் ஆக்சுவலாக சாப்பிடல. ஸோ அதனால சாப்பிட்டு போகலாம். ஒரு 2 சீஸ் சாண்ட்விச், அப்புறம் 2 ஒரு அப்புறம் ஒரு 2-3 கிராசான் மாதிரி ஏதாவது ஒன்று சில இதெல்லாம் வாங்கிடும். அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரூஃப் டாப் பார்க்கு போகலான்னு இருக்கோம். நான் வந்து எக் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ தான் சுடு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கோகுல் வந்து திராமிசு வாங்கியிருக்கேன். அப்படி நல்லா இருக்கு. ப்ரௌனி கேக்கு, மேல ஐஸ்கிரீம், அதுக்கு மேல காஃபி பவுடர், எல்லாமே நான் ஹரி வெங்கட் சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு இவங்க எங்கேயே ஃப்ரெஷ்ஷா ஆல்ரெடி பேக் ஃபுட்டை சூடு பண்ணி டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்களுக்கு இப்போ என்னன்னா ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. என்னன்னா இப்போ எல்லாம் பஸ்ட் இது எங்களுக்கு ஃபுட்டிங்கே கிடைக்கலன்னா 7-Eleven போய் சீஸ் வாங்கி வாங்கிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் சீப்பாகவும் இருந்தது, நல்லாவும் இருக்கு. ஆக்சுவலாக ஆனஸ்டாக இவ்வளோ நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு பேக் நம்ம ஸ்பெஷல்ரா வந்து டபுள் பைனாப்பிள் அண்ட் கார்ன் ஃபில்ட் பை நல்லா சூடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இனிமேல் நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு வெளியே கிடைக்கலன்னா இங்கே தான் எவ்வளோ 242 பாட் ஆச்சு மொத்தமாக. இதெல்லாம் சேர்த்து 242 பாட் ஆச்சு. இந்த தங்கியிருந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா தாய்லாந்துல பேங்காக்ல மேட் மங்கிங்கிற ஹோட்டல். அந்த மேட் மங்கிங்கிற ஹோட்டல் வந்து நாங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரிவ்யூஸ்லாம் தேடி பார்த்து செக் பண்ணி அந்த கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலா ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல். லாட்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹாப்பனிங் பிளேஸ். பப் கால்ஸ் இருக்கும், பியர் பாங் பார்ட்டிஸ் இருக்கும், சின்ன சின்ன ஃபன்னி டோர்னமெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பினிங் இருக்கும். நைட் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் ஒரு 12:30, 11, 1 o'clock வரைக்குமே கான்ஸ்டன்டா ஏதாவது ஆக்டிவிட்டி நடந்துட்டே இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு நம்ம ரூம்ல இல்ல நேத்து. நாங்க வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இன்னொன்னு கம்பேரிட்டிவ்லி செக்-இன் டைம் 2 மணி தான் தராங்க. நாங்க இன்னுமே சரியா பிளான் பண்ண முடியல. 2 மணிக்கு செக்-இன்னா நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டே கிட்ட சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி செக்-இன் பண்ணோம்னா நாங்க வெளியே போயிடுவோம். திருப்பி ரிட்டர்ன் வந்து செக்-இன் பண்ணும்போது எங்களுக்கு 3:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. 3:30 மணி செக்-இன் பண்ணிட்டு திருப்பி ஒரு 4 மணிக்குள்ள வெளியே கிளம்பி போயிட்டோம். அப்புறம் வரவச்சு மணி ஒரு 12 மணி ஆகல. பட் அட்லீஸ்ட் ஒரு 10, 11 கண்டிப்பா ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களால ஃபுல்லா இதுலயுமே கான்சென்ட்ரேட். நானும் வெங்கட் இவங்க எல்லாம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நானும் வெங்கட்டும் சீக்கிரம் வந்துட்டோம். நானும் வெங்கட்டும் கொஞ்ச நேரம் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வேடிக்கை பட்டு இருந்தோம். என்ன காரணம் நானே சொல்லிட்டேன். எது அசம்ஷன் தான் எங்களுக்கு வந்து நாங்க 4 பேரா 8 பேர் மொத்தம் ட்ராவல் பண்ணிருக்கோம். 4 வெஜ் 4 நான்வெஜ் 4 நான்வெஜ். எங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு வந்து நாங்க வெஜ் ஃபுட் தேடி போகும்போது நாங்க மெக்டில எங்களுக்கு சுத்தமா வெஜ் கிடைக்கல. நாங்க வந்து KFCல சாப்பிட்டோம். எங்களுக்கு பக்கத்துலயே இருந்தது, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ பக்கத்துலயே போய் KFC சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு பர்கர்ஸ் இருக்குன்னு நினைச்சோம். அது இல்ல. சரி மெக்டில கண்டிப்பா இருக்கும்னு பார்த்தோம். மெக்டி 2 இருந்தது, 2த்துலயுமே இல்ல. சரின்னு சொல்லி 7-Eleven நாங்க ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டோம். சீஸ் சாண்ட்விச், பைனாப்பிள் கிரசான் எல்லாம் சாப்பிட்டோம். அந்த மாதிரி நாங்க ஏதாவது சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி நினைச்சு 2 7-Eleven போனோம். எங்கேயுமே ஒரு வெஜிடேரியன் சாண்ட்விச் கூட இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நான் சொன்ன மாதிரி மேட்மக்கி ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு அந்த கறி மதியம் சாப்பிட்டது சாப்பிட்ட இடத்துலயே நாங்க வந்துட்டு ஒரு கேப் போட்டு போலாம்னு சொல்லி போனோம். கேபும் கிடைக்கல. அதனால நாங்க ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தர நிறுத்தி பேசி இங்க வரது. அவங்க 4 பேர் இவ்வளவு நேரம் பண்றதுக்குள்ள நானும் வெங்கட், யோகி, கோகுல் 4 பேரும் KFCல போய் சாப்பிட்டு கேபை பிடிச்சி எங்களுக்கு கேப் கிடைச்சிருச்சு. பிடிச்சி நாங்க போய் அங்க கொஞ்ச நேரம் என்ன நடந்ததுன்னு பாத்துட்டு இருந்தோம். ஒரு பெரிய ஒரு அளவு என்னன்னா பயங்கரமா ஒரு பார்ட்டி நடந்துச்சு. 166 பாட்டு கிடைச்சது. நாங்க தேடி நிறுத்தி பேசி எங்களுக்கு 180 பாட் தான் கிடைச்சது. 180 பாட்டுக்கு நான் போய் அவங்க கிட்ட பேசி அதுக்கு நடுவில் எங்களை போலீஸாரும் நிறுத்தி செக் பண்ணாங்க. நாங்க என்ன ஆச்சு, எங்கன்னு வரையான்ட்டு இந்தியன் உடனே பிடிச்சி வெளியே நிக்க போன்னு நினைச்சேன். இல்ல இந்தியன் ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஈவினிங் வந்து இங்க செக்இன் பண்ணிட்டு ஈவினிங் சீக்கிரம் கிளம்புனது எங்கன்னா இது ஸ்கை பார் போனோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் எங்க போறதா இருந்தது, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெபாவ் டவர் அப்படிங்கிறது போறதா இருந்தது. ஸ்டேட் லெபாவ் டவர் என்னன்னா அது ஒரு ஐகானிக் ஹேங் ஓவர் போட்டோ ஒன்று எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல போயிட்டு அந்த போட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக நாங்க ரெடிக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு நாங்க போன ட்ரை பண்ணோம். பட் அங்க வந்து ஒரு ட்ரிங்கோட நார்மல் பிரைஸ், அதாவது ஒரு ட்ரிங்காவது வாங்கினாதான் மேல அலோவ் பண்ணுவாங்க. அது என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. பட் என்ட்ரிக்கு ஒரு ட்ரிங்காச்சும் வாங்கணும். அந்த ஒரு ட்ரிங்கோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1200 பாட் கிட்ட சொன்னாங்க. வெறும் நார்மல் ட்ரிங்கே. அந்த 1200 பாட் இந்தியன் ஒரு 3600 கிட்ட வந்து இந்த பக்கம். அந்த காஸ்ட்டுக்கு நாங்க என்ன நினைச்சோம்னா வேற ஏதாவது பார் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா ஒரு போட்டோ ரீக்ரியேஷனுக்காக அவங்க காஸ்ட் எல்லாம் பண்ண வேணாம்னு தோணுச்சு. ஆனா எங்களுக்கு ஸ்கை பார் போனோம், அதாவது மேல இருந்து வியூ பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை. சிட்டி வியூ பேங்காக்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க நான் ஒரு ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு வீடியோல அட்டாச் பண்ண ட்ரை பண்ணோம். போட்டோஸ் வீடியோ இருக்கு. ஸ்டோரி அவ்வளவு சூப்பரா இருந்தது சிட்டி வியூல. நாங்க என்ன நினைச்சோம்னா சரி வேற ஏதாவது ஸ்கை பாரை வந்து போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போனோம். அப்படி நாங்க போன டவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டிச்சுகா பார், ஸ்கை பார். அங்க வந்து ஒரு நார்மல் மாக்டெயில் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு 350 பார் தான் செலவாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 900 பார் நாங்க சேவ் பண்ணோம். இந்த 350 பாட் எடுத்துட்டு நாங்க ஒரு 46th ஃப்ளோர்ல போய் நாங்க ரூஃப்டாப் பாரை என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours 2.5 hours கிட்ட இருந்தோம். நிறைய பேர்கிட்ட பேசணும். எனக்கு அங்க ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சிட்டில மேல இருந்து பார்க்கவும் அந்த டாப் 46வது ஃப்ளோர்ல இருந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. இது வந்து நாங்கள் ஒரு 5:30 அந்த அரௌண்ட் அங்கே போனதுனால ஒரு சன்செட் வியூ கிடச்சிது எங்களுக்கு. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வியூ, இது ஃபுல் லைட்ஸில் பேங்காக் சிட்டியே ஒரு 46th ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது இருந்த ஒரு வியூ இதுவுமே நல்லா இருந்தது. 350 பாட்டுக்கு இது ஒருத்தான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் 46வது மாடியிலேருந்து இந்த பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்காக ஓகே தான். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாமல் உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்